வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல மிஸ்செலேனியஸ் கான்செப்ட் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வி ஹவ் கவர்ட் அப் டு த ஒர்க் மெஷர்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் டைம் அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதில் வர்ற அதர் அலவன்சஸ், அந்த ரேட்டிங் ஃபேக்டர், அதை பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றது, அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ வீடியோ போக முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் பார்த்தது தான். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ அதில் நம்மளுக்கு தெரியும். ஸோ தெர் ஆர் 3 மேஜர் ஃபேக்டர் உள்ள கொண்டு வருவோம். ஸோ ஒன்று அவர் அப்சர்வ் டைம். ஸோ எவ்வளோ நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், அதாவது டைரக்டா நம்ம டைம் ஸ்டடி கண்டக்ட் பண்றது மூலமாவோ, அதர்வைஸ் ஒர்க் சாம்பிளிங், அந்த ரெண்டு தான் டைரக்ட் அப்சர்வேஷன் படிச்சிருப்போம் லாஸ்ட் வீடியோலயும். ஸோ நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ கேன் கோ டு செக் இட் அவுட். ஸோ இதெல்லாம் மிஸ்செலேனியஸ் வீடியோஸ் எல்லாமே I am provided the link in the description also. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். சரி, அந்த அப்சர்வ் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடியும், அதே மாதிரி ஒர்க் சாம்பிளிங், அந்த ரெண்டு மெத்தட வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் டைம் எடுப்போம். அது கூட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதை உள்ள கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அந்த ரேட்டிங் கன்சிடர் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அந்த ரேட்டிங் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணிட்டு we are going to arrive the normal time or basic time சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அது கூட அதர் அலவன்சஸ், பெர்சனல் அலவன்ஸ், டிலே அலவன்ஸ், பெட்டிக் அலவன்ஸ், அந்த ஜென்ரலா பிடிஎஃப் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த அலவன்சஸ் உள்ள சேர்த்து கால்குலேட் பண்ணீங்கன்னா we are going to be get the standard time. ஸோ கொஸ்டின் மெயினா இந்த ஸ்டாண்டர்ட் டைத்தை எஸ்டாப்ளிஷ் இதை கண்டுபிடிக்க சொல்லி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இதான் அந்த இது கொடுத்தது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் டைம். ஸோ பேசிக் டைம் அதர்வைஸ் we have defined as a normal time சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இட் இஸ் த டைம் ஃபார் கேரிங் அவுட் an element of the work at the standard rating. ஸோ இங்க நம்ம ரேட்டிங் ஃபேக்டர் அப்சர்வ் டைம் கூட உள்ள கன்சிடர் பண்ணிட்டு we are going to arrive the our basic time or normal time சொல்லுவோம். அதான் அந்த ஃபார்முலா. பேசிக் டைம் ஈக்குவல் டு அப்சர்வ் டைம் இன்ட்டு நம்ம ரேட்டிங் ஃபேக்டர் சொல்லுவோம். ரேட்டிங் ஃபேக்டர் தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்சர்வ் ரேட்டிங் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்கிற வேல்யூ 0 இருக்கும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் சில ஒர்க்கர்ஸ் மோர் தென் 100 இருந்தாங்கன்னா அதுக்கு 125, அது மாதிரி 130, அந்த மாதிரி ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமா நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே ஸோ மோர் தென் 100 இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி we are going to arrive our பேசிக் டைம். சரியா? ஸோ இதைத்தான் என்ன சொல்றோம்னா அதர் நேம் இஸ் கால்ட் அஸ் த நார்மல் டைம் சொல்லலாம். பேசிக் டைம் தான் இன்னொரு நேம் நார்மல் டைம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் we are going to calculate the standard time. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்றது தான் இப்போ என்ன சொன்னோம், we are going to add all the allowances, the basic time or normal time ரெண்டு ஒன்று தான், பிளஸ் allowances நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா we are going to arrive our standard time. ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். சரியா? ஸோ எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோங்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் வரதா ஃபைனல் டைம். இப்போ நீங்க அரைவ் பண்ணி கொடுக்குறது ஒரு ஒரு ஒர்க், அதாவது ஜாப் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் டைம் எடுக்குங்கிறத we are going to conduct, இந்த ஸ்டடி மூலமா கண்டக்ட் பண்ணி தான் ஃபைனலா அரைவ் பண்ணி கொடுப்போம். சரியா? ஸோ இதை ஃபார்முலாஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே தான் ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவல் டு, ஸோ இது டைரக்டா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்சர்வ் டைம் இன்ட்டு ரேட்டிங் ஃபேக்டர். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லணும்னா அவர் நார்மல் டைம். ஸோ இந்த ரெண்டு டைம் சேர்ந்தாதான் நார்மல் டைம் படிச்சோம் இல்லையா, இதுதான் நார்மல் டைம் ஆர் பேசிக் டைம், அதான் இங்க கொடுத்துருக்கு. இன்ட்டு 1 பிளஸ் அந்த பர்சனல் நம்மள ஃபெட்டிக் அலவன்ஸ். சரியா? ஸோ அது எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது அலவன்ஸையும் சேர்த்துட்டீங்கன்னா we are going to get our standard time. ஸோ இந்த டைமுக்கு பதிலாக நார்மல் டைம் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே ஃபார்முலா தான் 1 பிளஸ் அலவன்சஸ். ஸோ அதுக்கப்புறம் அல்லது அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டைம் இன்ட்டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் அலவன்சஸ். ஸோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ பெர்சன்டேஜ் அலவன்ஸ் கொடுத்தா டைரக்டா இங்க யூஸ் பண்ணிக்கணும். இங்க பாயிண்ட்ல யூஸ் பண்ணுவோம் 0.25 அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இங்க வரும், இந்த மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ இதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கால்குலேட்டிங் த ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்குன்னா இன் ஏ டைம் ஸ்டடி எக்ஸசைஸ் the time observed for an activity was 54 seconds. So அந்த 54 செகண்ட்ங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவர் அப்சர்வ் டைம். சரியா? ஸோ அப்சர்வ் டைம் 54 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் 120 கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கை நம்ம அப்சர்வ் டைத்துல உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நார்மல் டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 54 இன்ட்டு ஸோ 120 இருக்கு. ஸோ டிவைடட் பை அவுட் ஆஃப் 100 தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஸோ 120 டிவைடட் பை 100 போட்டோம்னா என்ன வந்துடும் 1.2.
அவ்வளவுதான் இன்டு 1.2 போட்டீங்கன்னா நார்மல் டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா சோ அதுக்கப்புறம் வந்து here we are going to consider the allowances சரியா சோ அங்க வந்து அடிஷனல் பர்சனல் டைம் அலவன்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க 10% சோ இத வந்து here we are going to இத கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரியா சோ நார்மல் டைம் இன்டு நீங்க டைரக்டா அலவன்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க 10% கொடுத்திருந்தாங்கன்னா அத 100 பிளஸ் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதா டைரக்டா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 110% எப்படி எழுதலாம் 1.1 ன்னு எழுதுவோம் அவ்வளவுதான் சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா we will get the final answer அப்படி இல்ல நீங்க அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஓகே தான் இந்த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார்முலா இருக்கு இல்லையா நார்மல் டைம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் 100 divided by 100 minus இந்த percentage 10 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் சரியா சோ இங்க வந்து நீங்க ஆட் பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு இல்லையா அதனால தான் இங்க டைரக்ட் அலவன்ஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அத நான் எப்படி போட்டுருக்கேன்னா 100 divided by 10 divided by 100 போட்டோம்னா என்ன வரும் 0.1 ன்னு வரும் அவ்வளவுதான் சோ 1 plus allowance தான் ஃபார்முலா பார்த்தோம் 1 plus allowance சோ allowanceங்கிறது 0.1 அவ்வளவுதான் 1.1 ன்னு வரும் இங்க பிராக்கெட்ல உள்ள டைம் வந்து 1.1 அத தான் இங்க டைரக்டா எழுதி இருக்கேன் சரியா நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஃபைனல் ஆன்சர் அதே தான் வரும் ஃபைனலி யூ கேன் கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டைம் சோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க இது கால்குலேட்டர் தேவைப்படாது மோஸ்ட்லி ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரியா சோ அதோட சொல்யூஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க சேம் நார்மல் டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அப்சர்வ் டைம் இன்டு ரேட்டிங் ஃபேக்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் இன்டு டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர் ஃபைனலா ஸ்டாண்டர்ட் டைத்துக்கு வந்து நார்மல் டைம் இன்டு அந்த அலவன்ஸ் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான் சரியா சோ இந்த ப்ராப்ளத்துக்கு 72 செகண்ட் வந்திருக்கு ஆன்சர் வந்து 72 செகண்ட்ஸ் சரியா சோ இதே மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு பிராக்டீஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்திருக்கேன் சோ இத வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுங்க சோ ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி ஃபார் தி ஆபரேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதே தான் 120 மறுபடியும் இங்க அதே தான் கொடுத்திருக்காங்க yielded a time of 2 minutes சோ அந்த 2 minutesங்கிறது இப்ப என்னது இதான் இப்ப நமக்கு அப்சர்வ் டைம் வந்து இப்ப 2 minutes ன்னு அர்த்தம் 120 அதாவது 1.2 ன்னு எடுக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதுக்கு அப்புறம் அலவன்சஸ் again சேம் 10% ஆஃப் தி டோட்டல் அவைலபிள் டைம் அதாவது நீங்க நார்மல் டைம் வந்து கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 10% அலவன்ஸை கன்சிடர் பண்ணுங்க ஆன்சரை கண்டுபிடிச்சலாம் ஸ்டாண்டர்ட் டைம் என்ன வரும் இதுக்கு ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க we will verify the answer அவ்வளவுதான் சரியா சோ இது வந்து பேசிக் மாடல் ஒரு சிம்பிளா வந்து ஒரு ப்ராப்ளத்துல இந்த மாதிரி வந்து இப்ப ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இத வச்சு சால்வ் பண்றது சோ இது வந்து இப்ப நம்ம கால்குலேட் பண்ண மெத்தட் வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி சோ அது டைரக்டா டைம் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்தது சோ another மெத்தட் பார்த்திருந்தோம் வொர்க் சாம்பிளிங் சரியா சோ வொர்க் சாம்பிளிங் வச்சு வந்து நீங்க கேட் எக்ஸாமினேஷன் எஸ்பெஷலி எழுதுறீங்கன்னா அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அந்த வொர்க் சாம்பிளிங் வச்சு தான் வரும் அந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்றது இல்ல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அத வந்து क्वेश्चन வந்து கேட்பாங்க நீங்க either மெக்கானிக்கல் எழுதினாலும் சரி இல்லனா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எழுதினாலும் சரி இந்த ஏரியால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேக்குற क्वेश्चन இந்த ஏரியால தான் so work sampling so which is developed by the LHC Tibet so it is also referred as another name என்ன சொல்றோம்னா random sampling or activity sampling சொல்லுவோம் சரியா so it is a work measurement technique where the observations are about are collected at the discrete time interval so நிறைய observations எடுப்போம்ங்கறத பாத்துறோம் ஆல்ரெடி நம்ம அந்த கீ கான்செப்ட் படிக்கும்போதே work sampling னா என்னங்கறத பாத்துறோம் திரும்ப திரும்ப வந்து ஏகப்பட்ட அப்சர்வேஷன் ஒரே ஆக்டிவிட்டிக்கு நிறைய அப்சர்வேஷன் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணிட்டு we are going to calculate the standard time for the job வந்து கால்குலேட் பண்ணி அரைவ் பண்ணுவோம் சோ இங்க வந்து collected at the discrete random interval அதாவது வந்து பீரியாடிக்கா அதாவது வந்து இப்ப நான் 5 minutes ஒர்க்கா வந்து ரீடிங் எடுக்கணும் அப்படி இல்லனா ரேண்டமா எடுக்கலாம் சோ எது வேணாலும் இருக்கலாம் சோ 10 minutes ஒர்க்கா வந்து ஃபிக்ஸட் நீங்க டைத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான் இல்ல ரேண்டமா கலெக்ட் பண்ணி பட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நிறைய வந்து கலெக்ட் பண்ணுவோம் சரியா so it is a statistical technique சொல்றாங்க so for the determining the proportions of the time spent by the workers or the machines in various category of activities so வந்து ஒர்க்கருக்கு வரும் மெஷினுக்கு வரும் நீங்க வந்து ஒர்க்கருக்கு வந்து தனியா வந்து work measurement calculate பண்ணலாம் அப்படி இல்லனா அந்த பர்టిక్యులர் மெஷின்ல வந்து எவ்வளவு என்கேஜ் ஆயிருக்கு so அதுக்கு வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் டைம் அரைவ் பண்ணனாலும் we are going with the work sampling method வந்து யூஸ் பண்ணிக்கலாம் yes it can be applied to determine எதுக்காகனா வந்து மெஷினை வந்து எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றோம் மெஷின் யூட்டிலைசேஷன் ஒர்க்கர் வந்து யூட்டிலைஸ் பண்றது ஒர்க்கர் யூட்டிலைசேஷன் அண்ட் த ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பெர்ஃபார்மிங் வேரியஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதாவது மல்டி மேன் வித் சாரி இல்லைன்னா மல்டி மெஷின் வித் சிங்கிள் மேன் ஸோ அந்த டைப்ல வந்து இருந்துச்சுன்னா ஸோ நிறைய மெஷின் வந்து ஒரே ஆப்பரேட்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஸோ அவங்களுக்கு கூட வந்து நீங்க அரைவ் பண்றதுக்காக we are going to be check the எவ்வளவு ஸ்டாண்டர்ட் டைம் ஆகுங்கிறத ஒர்க் சாம்பிளிங் வச்சு கால்குலேட் பண்ணலாம் so the objective is to assess the selected aspects of the organization operation so எல்லா இதுக்குமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் அரைவ் பண்ண மாட்டோம்
ஸோ வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் ஸோ மேனேஜ்மெண்ட்ல இருந்து அரைவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அசஸ் த செலக்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆப்ரேஷன் அண்ட் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் எவரி ஒர்க் எலமெண்ட். ஸோ அது வந்து எவ்வளவு தடவை வந்து வருது, அது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ். சரியா? So it relies on the statistical theory. So already இதை தான் சொன்னதுதான் statistical theory of sampling and the probability theory வரும். So இங்க வந்து நம்ம பேசிக்கா யூஸ் பண்றது நம்ம நார்மல் frequency distribution. So normal distribution. So நம்ம probabilityல பார்த்திருந்தாலே அது சேம் நார்மல் frequency distribution யூஸ் பண்ணுவோம். So ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் லெவலை வச்சு வந்து இங்க வந்து மாறும் associated with the work sampling level. So நம்ம ஒர்க் பண்ற லெவல் வந்து 90% கான்ஃபிடன்ஸ் லிமிட் இல்ல 99 இருக்கு. So அதுக்கேத்த மாதிரி we are going to take the values. அந்த ப்ராப்ளத்துக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். So accuracy of the work sampling is determined by the number of observation. So observation வந்து இங்க அதிகமா எடுக்க உங்க accuracy கூடும். அதுதான் கீழ பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. Greater the number of observation. So வந்து நீங்க திரும்ப ரீடிங் எடுத்து கண்டக்ட் பண்ணது அப்சர்வேஷன் வந்து நீங்க கூட்ட வந்து உங்க accuracy வந்து அதிகமாகும். So கம்மி ஆயிருச்சுன்னா அதேதான் இந்த accuracy லெவல் கம்மியா தான் இருக்கும். Greater the confidence லெவலும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். So based on the number of observations. So main application, so எப்படி வந்து categorize பண்ணலாம், main application of the work sampling, activity and the delay sampling. So அந்த ஆக்சுவலா வந்து ஒர்க்ல எவ்வளவு இருக்கு எவ்வளவு டிலே ஆயிருக்கு அதை கால்குலேட் பண்றது. பெர்ஃபார்மன்ஸ் சாம்பிளிங், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் மெஷர்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ இந்த 3 கேட்டகரியில மெயினா வந்து நம்ம அப்ளிகேஷனை கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் சாம்பிளிங், ஸோ எப்படி வந்து என்னென்ன ஃபேஸ்ல வந்து கண்டக்ட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஒர்க் சாம்பிளிங் என்ன பண்ண போறோங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மிங் இந்த ஒர்க் சாம்பிளிங் ஆக்சுவலா பண்றது, ஃபைனலி எவாலுவேட்டிங் அண்ட் பிரசன்டிங் த ரிசல்ட். சரியா? ஸோ பிளான் பண்றோம், ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்றோம், ஃபைனலா வந்து எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்றோம். அதுதான் 3 phases. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த டிசைன் ஆஃப் த ஒர்க் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ கர்வ் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் லைன் மீன் லைன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 சிக்மா லிமிட் வந்து பார்த்துருப்போம், 68.27ல இருக்கும். ஸோ 2 சிக்மா லிமிட் வந்து 95.45%ல வர்றது, 3 சிக்மானா 99.73%. சரியா? ஸோ அதே பெல் கிராஃப் தான், சேம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து 1 சிக்மா, ஸோ இங்க பிங்கிறது வந்து ப்ரொபோர்ஷன்ல வந்து நம்ம எடுக்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ப்ரொபோர்ஷன் 1 சிக்மா ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது கொடுத்துருக்காங்க 68.27, 2 சிக்மாங்கிறது 95.45, 3 சிக்மா லிமிட் 99.73%. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. 1 சிக்மா, 2 சிக்மா, 3 சிக்மா எல்லாமே. சரியா? ஸோ எக்ஸ்ங்கிறது தான் என்ன சொல்றோம்னா ஆவரேஜ் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் பாயிண்ட், அண்ட் சிக்மா which is the deviation, standard deviation as usual வர்றது, ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு தான் டிவியேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்போம். So here we are dealing with the proportion. So அதனால தான் என்ன யூஸ் பண்றோம்னா சிக்மா பிங்கிறத யூஸ் பண்ணோம். இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மா வந்து இங்க சிக்மா பி ப்ரொபோர்ஷன் லிமிட்டா இருக்கிறதுனால சிக்மா பிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. So இதான் வந்து மெயின் அந்த ஃபார்முலா. ஸோ 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ உங்க ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்க எவ்வளவு அந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவலா என்ன அசம்ஷன் எடுக்கணும்ட்டு. 95% இருந்துச்சுன்னா ஏரியா அண்டர் த கர்வ் வந்து இப்போ எவ்வளவு வரும்னா 1.96 வரும். சரியா? ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபார்முலால கேங்கிற டைமுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 99% கான்ஃபிடன்ஸ்னா ஸோ ஏரியா அண்டர் கர்வ் வந்து 2.58 இருக்கும். 99.9% கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்ததுன்னா ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 3.3 இருக்கும். சரியா? So for larger n, the number of observations. So larger n, so thumb rule வந்து greater than 30. So till less than 30 நான் வந்து number of observation. So திரும்ப நம்ம ரீடிங் எடுக்கிற கம்மியா இருக்கும். So more number of observation. So larger nங்கிறதுக்கு வந்து என்னதுதான், so இதான் வந்து ஃபார்முலா சிக்மா p which is equal to root of p into 1 minus p divided by n. So இங்க pங்கிறது வந்து percentage of ideal time எவ்வளவு இருக்கு, 1 minus p or qங்கிறது percentage of the working time. So அப்படி ஆப்போசிட் தான் ப்ராபபிலிட்டில எடுப்போம் இல்லையா. ஸோ ஒன்று வந்து ஃபால்ஸ், ஒன்று நெகட்டிவ் வரும்ல, அதே தான். ஸோ பிங்கிறது வந்து ஐடியல் எடுத்துட்டோம்னா வந்து அப்போ 1 minus p போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் டைம் கிடைக்கும். ஸோ என்னங்கிறது தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சிக்மா பிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ப்ரொபோர்ஷனில் கொடுக்குறது. சரியா? ஸோ சிக்மா பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி இன்ட்டு 1 minus p டிவைட் பை n. ஸோ ஃபார்முலா ஃபார் டிட்டர்மைனிங் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இதை வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து இப்போ எவ்வளோ எடுக்கணும் நம்ம ஸ்டடிக்குன்னு. So formula வந்து p into s which is equal to k into sigma p. So sigma p formula இப்போ தான் அரைவ் பண்ணியிருந்தோம், root of p into 1 minus p divided by n. So இங்க k into, so left sideல p into s ன்னு வரும். So pங்கிறது வந்து percentage of the occurrence of the activity. So working or non working இருக்கலாம், அது வந்து கொடுத்திருப்பாங்க கொஸ்டின்லயே, percentage of occurrence.
எஸ்ங்கிறது வந்து எரர் ஆர் அக்யூரசி ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ எவ்வளவு அக்யூரசி வந்து கொடுப்பாங்க அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கேங்கிறத வந்து ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த ஏரியா அண்டர் த கர்வ்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ கால்குலேட் பண்ண மாட்டோம். அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இது கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்னா நம்ம கே வேல்யூ வந்து 1.96 இருக்கும். 99%னா 2.58 வரும். 99.9%னா 3.3 வரும். சரியா? ஸோ இதை வந்து அந்த கே வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ நம்ம தெரிய வேண்டியது இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ P into S which is equal to K into sigma P. Sigma P ஓட ஃபார்முலா root of P into 1 minus P divided by N. ஸோ அந்த Pங்கிறது percentage occurrence of the activity. Sங்கிறது எரர் ஆர் அக்யூரசி கொடுத்திருப்பாங்க. ஆஃப் த ஆக்டிவிட்டி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. Kங்கிறது இந்த நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சிக்மா P ஓட எல்லா எளிமையை கொடுத்திருப்பாங்க. அதாவது அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஐடியல் டைம் கொடுத்திருப்பாங்க. ஒர்க்கிங் டைம் அதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் போட்டிங்கனாலே கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் கேட்பாங்க கொஸ்டின். சரியா? இதை பேஸ் பண்ணி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ மெயினா வந்து இந்த மாதிரி கேட் எக்ஸாமினேஷன் 2 மார்க் கொஸ்டின் சில கொஸ்டினை வந்து இந்த ஏரியால கூட கேட்கலாம். சரியா? ஸோ preliminary work sampling study shows that machine was ideal 25% of the time. ஸோ ஐடியல் டைம் வந்து இப்போ கொடுத்தாச்சு 25% ஐடியல் டைம் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ வந்து ஐடியல் டைம் நீ ஐடியல் டைம் எடுத்தீங்கன்னா ஓகே தான் 0.25. ஸோ பீயிங் based on the sample of 100 observations கொடுத்திருக்கு. So number of observations needed for a confidence level கொடுத்தாச்சு 95% confidence level. accuracy கொடுத்துட்டாங்க 5%. Yeah. So formula தெரியும் P into S which is equal to K into sigma into P. So இங்க percentage of occurrence. So percentage 0.95 இங்க கொடுத்தாச்சு. சரியா? S வேல்யூங்கிறது accuracy வேல்யூ 0.05. சரியா? So இது வந்து 0.95. அவ்வளவுதான். சோ K வேல்யூ சோ 95% எவ்வளவு அதான் சொன்னேன். நமக்கு ஞாபகம் இருக்கும்னு சொன்னேன். சோ 95% ஏரியா அண்டர் த கர்வ் எவ்வளவு 1.96. அதான் வந்து இப்ப K வேல்யூ. சோ K வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது 1.96 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 95% கொடுத்ததுனால. சோ இப்ப சிக்மா P ஓட ஃபார்முலா P into root of P into 1 minus P. சரியா? சோ வந்து ஃபார்முலா நம்ம படிச்சது சிக்மா P which is equal to root of P into 1 minus P divided by N. ஸோ இந்த ஸ்மால் பிங்கிறது ஐடியல் டைம் வந்து 0.25 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 0.25 வரும், இங்கே 0.75 வரும். இதை வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியாது. ஸோ ரூட் ஆஃப் என். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து 0.95 இன்ட்டு 0.05 வரும். ரைட்டா? ஸோ ரைட் சைடில் 1.96 இன்ட்டு இந்த ரூட் டைம் வந்துடும். அதை அப்படியே டேரக்டாக மல்டி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து சிம்பிளை பண்ண கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ P into S equal to K into sigma P. ஸோ P into S அதே தான் இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஐடியல் டைம் ஸ்மால் P கொடுத்துருக்காங்க 0.25, அக்யூரேசி கொடுத்தா 0.05. ஸோ K வேல்யூ நம்ம சொன்னோம் இல்லையா ஞாபகம் இருக்கணும்ட்டு 1.96 ஃபார் 95% கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ ஞாபகம் இருக்கணும். ஸோ டேரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இந்த ஸ்மால் P ஸ்மால் Pங்கிறது இங்க வந்து தப்பா சொல்லிட்டேன். சரி இங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இங்க வந்து பெர்சன்டேஜ் அதாவது இந்த ஐடியல் டைம் தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி இங்க வந்து இந்த Pங்கிறது வந்து ஐடியல் டைம் தான். சரியா? சோ P into S. சோ ஐடியல் டைம் தான் எடுக்கணும். சோ ஐடியல் டைம் 0.25. சோ ஐடியல் டைம் இப்போ 0.25 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரியா? அதுதான் இங்க கீழ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ஐடியல் டைம் தான் எடுக்க போறோம் 0.25 இன்டு அக்யூரசி கொடுத்தாச்சு 0.05. சோ K வேல்யூ அந்த ஸ்டாண்டர்ட் தெரியும் 95% கான்ஃபிடன்ட் லெவலுக்கு 1.96 இன்டு ரூட் ஆஃப் ஐடியல் டைம் 0.25 இன்டு 1 minus 0.25 divided by N. சோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா you will get the answer 4609 அதாவது 4610 அப்ராக்சிமேட்டா அந்த ஆன்சர் தான் வரும். இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டினும் வரலாம். பட் இது வந்து மோஸ்ட்லி வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ நம்ம டிஆர்பி எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்கன்னு தெரியல. பட் கேட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சிலபஸ்ல வந்து நீங்க ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சிலபஸ் ஸ்பெசிஃபையாவே இருக்கும். இந்த ஏரியாவில் கொஸ்டின் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அதான் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ இதுவும் செகண்ட் கொஸ்டின் அதே தான். ஒன்லி இந்த நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோ த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஐடியல் டைம். ஸோ த ட்ரையல் ஸ்டடி ஷோஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஐடியல் டைம் 0.20. ஸோ பி வேல்யூ அப்போ தெரிஞ்சிருச்சு 0.20. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் சேம் அதே தான். அப்சர்வேஷன் நெசசரி ஸ்மால் என் தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? So here also the same 95% confidence level. Again மறுபடியும் 95% கொடுத்துட்டாங்க. So 95% நம்மளுக்கு தெரியும்.
அப்ப எவ்வளவு k வேல்யூ என்ன எடுக்கணும் 1.96 எடுக்கணும் accuracy level தெரியும் s equal to 0.05 தான் accuracy கொடுத்தாச்சு அவ்வளவுதான் சோ ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க p into s k into sigma p so sigma p க்கு பதிலா you can replace root of p into 1 minus p divided by n அவ்வளவுதான் சால்வ் பண்ணி சிம்பிளை பண்ணுங்க you will get the answer so answer என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க we will verify அவ்வளவுதான் சோ அதான் வந்து இப்போ இத பேஸ் பண்ணி வந்து கேட்கலாம் இல்லையா சோ வர்க் சாம்பிளிங்லயும் சோ இது தவிர வேற என்ன இருக்கும்னா இந்த மாதிரி क्वेश्चन வரும் சின்ன ப்ராப்ளம் கேட்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டை பொறுத்து வந்து கேட்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிய வேண்டியது எஃபெக்டிவ் டைம் பெர் யூனிட் சோ அத வந்து TE ன்னு வச்சிருப்போம் அந்த T நாட்ங்கிறது ஓவரால் டைம் சோ எவ்வளவுகான் டைம் எடுக்கும் ஒரு பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது ஓவரால் டைம் என்ன எடுக்கும்ங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க T நாட்னு வைப்போம் T நாட்ங்கிறது ஓவரால் டைம் பெர் பீஸ் இன்க்ளூட்ஸ் even the time spent on the unproductive activities also இல்லையா சோ எல்லா டைத்தையுமே உள்ள கொண்டு வரணும் நமக்கு வந்து இப்போ வந்து unproductive ஆக்டிவிட்டிக்கு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை வந்து உள்ள கொண்டு வந்து நீங்க ஆட் பண்ணாதான் ஓவரால் டைம் கிடைக்கும் so which is multiplied by the percentage of productive activities to get the effective product இருக்கணும் so effective time கிடைக்கணும்னா இப்போ என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஓவரால் டைத்தை கால்குலேட் பண்ணிட்டு effective time ஒரு இதுக்கு வந்து எவ்வளவுகான் வரும் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து TE கிடைக்கும் சரியா சோ அப்ப என்ன அர்த்தம்னா T effective அதாவது இந்த effective அதாவது percentage of production activity productive activityக்கும் ஓவரால் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா effective time கிடைக்கும் சரியா சோ T நாட்ங்கிறது நம்ம எதை வச்சிருக்கோம்னா வந்து இத நோட்டேஷன் யூஸ் பண்றது ஓவரால் டைம் பெர் பீஸ் எவ்வளவு டைம் எடுப்போங்கிறது என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கேபிட்டல் N சோ அதுலயே வந்து NP which is the observation of the production activity அதாவது சொன்னோம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்குள்ளத ரெண்டு இதா பிரிக்கலாம் சோ NM plus NH சோ Mங்கிறது மெஷின் கண்ட்ரோல்டு Hங்கிறது ஹேண்ட் கண்ட்ரோல்டு சோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் த மெஷின் கண்ட்ரோல்டு ஒர்க்கு வந்து எவ்வளவு இருக்கு THங்கிறது வந்து அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த ஹேண்ட் ஒர்க் அதுக்கு வந்து எவ்வளவுகான்னு இருக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அதுதான் இங்க எடுக்கிறோம் சரியா சோ நம்ம இப்ப பேசிக் டெஃபினிஷன்ல பார்த்திருப்போம் எஃபெக்டிவ் டைம் வேணும்னா வந்து நம்ம ஓவரால் டைத்துக்கு கூட இந்த ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அதான் பார்த்திருந்தோம் டெஃபினிஷன் ஓவரால் டைத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும் percentage of the productive activity so percentage of productive activity so productive activity என்னது NP இது NM plus NH வரும் NP வரும் சரியா so percentage னா so total number of observation out of total numberல எவ்வளவுகான் இருக்குது அதான percentage of productive activity னா என்ன எடுப்போம் so வந்து productive activity NP அப்படினு எடுத்துறோம் சரியா so out of total number of observation so இதத்தான் வந்து நம்ம ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி எடுக்கிறது சோ இதே வந்து நம்ம ஓவரால் டைத்து கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we are able to get the effective time per piece எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இதான் ஃபார்முலா சரியா சோ இந்த NP குள்ள ஃபார்முலா வந்து நம்ம ரெண்டு இதா பிரிக்கலாம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து மெஷின் கண்ட்ரோல்டு இருக்கும் ஹேண்ட் கண்ட்ரோல்டு இருக்கும் சோ வந்து தனித்தனியா வந்து அதுக்கு தனியா அப்சர்வேஷன் எடுக்கணும் இதுக்கு தனியா எடுத்துட்டு ரெண்டே ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் அவ்வளவுதான் இதான் ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா தான் சரியா TE which is equal to T0 into NP divided by N. Right? So to get the normal time, the effective time is broken into manual and machine controlled time வந்து பிரிச்சுக்கலாம். So normal time வேணா அந்த ரெண்டையும் வந்து நம்ம segregate பண்ணிக்கலாம். So machine controlled effective time. So அது வந்து எப்படி எடுப்போம்னா TM which is equal to TE into NM divided by NM plus NH. அதாவது வந்து production activityல உள்ள டயத்துல இருந்து சோ அதுல வந்து only machine controlled மட்டும் வேணும் அப்படினா வந்து NM divided by so total productive activity இருக்குலையா அதுல வந்து machine control மட்டும் தனியா எடுக்கிறோம் அத மட்டும் எடுத்துட்டீங்கன்னா we can calculate the machine control effective time TM னு கிடைக்கும் இதே இது வந்து இப்ப மேனுவல் ஹேண்ட் கண்ட்ரோல்டு டைம் வேணும் அப்படினா வந்து அதேதான் இங்க வந்து நீங்க வந்து இப்ப H ஹேண்ட் கண்ட்ரோல்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் M க்கு பதிலா H போடுறணும் அவ்வளவுதான் இதே ஃபார்முலா தான் சேம் சரியா சோ இது ஒண்ணு நீங்க மனப்பாடம் பண்ணனும் அவசியம் கிடையாது சோ machine controlled மட்டும் கேட்டாங்கன்னா TE into NM divided by total productive activity. So total productive activity நமக்கு தெரியும் ரெண்டே ஆட் பண்ணதுதான். So அதுல வந்து ஏதாவது ஒண்ணு மட்டும் வேணும்னா வந்து அதை மட்டும் எடுத்துக்கிற வேண்டியதான். So total வந்து NM plus NH வரும். அதுல NH மட்டும் எடுத்தீங்கன்னா you can calculate the hand control time also. So normal time per piece அடுத்து வந்து கால்குலேட் பண்றது. So normal time. So இதுல வந்து RB the performance rating factor னு வச்சிட்டோம்னா so normal time calculate பண்ணிட்டு we are going to include the அதாவது இந்த ரேட்டிங் வந்து உள்ள கொண்டு வருவோம் அப்சர்வ் டைம் கால்குலேட் பண்ணிட்டு ரேட்டிங் ஃபேக்டர் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம நார்மல் டைம் கண்டுபிடிப்போம் அதுதான் நார்மல் டைம் ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்காங்க சோ TH நம்ம இந்த ரேட்டிங் ஃபேக்டர் எங்க கொண்டு வருவோம் மேனுவல் ஒர்க்ல மட்டும் தான் கொண்டு வருவோம்
சரியா? ஸோ வந்து ரேட்டிங் ஃபேக்டர் எல்லாமே மேனுக்கு தான் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து மெஷின் வர்றதுல இருந்து வராது. ஸோ ஒன்லி த ஹேண்ட் ஆபரேட்டர் ஆர் மேனுவல் கண்ட்ரோல் எங்க வருதோ அந்த டயத்துக்கு கூட வந்து நம்ம ரேட்டிங் ஃபேக்டர் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அதான் வந்து TH இன்டு ஆர் ரேட்டிங் ஃபேக்டர் பிளஸ் நம்ம வந்து மெஷின் கண்ட்ரோல் டயத்தை ஆட் பண்ணிக்கிறணும். இதான் வந்து ஃபார்முலா ஃபார் யுவர் நார்மல் டைம். சரியா? ஸோ நார்மல் டைம் ஃபார்முலா இதுதான். ஸோ ஆறுங்கிறது ரேட்டிங் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. இதுல THங்கிறது ஹேண்ட் கண்ட்ரோல்னால அதுக்கு மட்டும் வந்து ரேட்டிங் ஃபேக்டர் உள்ள எடுப்போம். மெஷின் கண்ட்ரோல் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கிறீங்க. சரியா? So the rating is applied to only the manual control. அதான் சொன்னேன். ஸ்டாண்டர்ட் டைம் பெர் பீஸ் இதுக்கப்புறம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? as usual நீங்க வந்து எல்லாத்தையும் ரெலவெண்ட் அடிஷனல் அலவன்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் டைத்துக்கு கூட we can calculate the standard time. as usual நீங்க கால்குலேட் பண்றதுதான். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணதா 2 மார்க் கொஸ்டின் கேட் லெவலில் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலயும் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இங்க கொடுத்துருக்கு. So the following data refers to the sampling study of the production of one component. So இந்த question தான் இது. Duration of the data collection 5 days பண்றோம் at 8 hours per day. ஒரு டேக்கு வந்து 8 hours கலெக்ட் பண்றோம். Number of operations வந்து 10 இருக்கு. Allowances வந்து 15% கொடுத்திருக்காங்க. Production quantity 5 daysல 6000 components வந்து production quantity கொடுத்திருக்காங்க. So இதான் வந்து இப்ப சாம்பிளிங் டேட்டா கலெக்ட் பண்ணது வந்து கொடுத்திருக்காங்க. So எவ்வளவு அப்சர்வேஷன். So 5 நாள் வந்து எடுக்கிறோம் இல்லையா ரீடிங் வந்து. So different 5 days கொடுத்திருக்கு. Production quantity for the 5 days. So ஒவ்வொரு டேஸ்க்கு வந்து இங்க டேட்டா வந்து நம்ம எடுக்க போறோம். So number of observation ஒவ்வொரு இதுவும் கொடுத்திருக்காங்க. சரியா? So டேட்டா கொடுத்தது occurrence of the activity கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அக்கர் ஆகுதுன்னு. So here they are asking to calculate the standard time of the productionக்கு வந்து எவ்வளவு இருக்கும். If the average performance rating கொடுத்திருக்காங்க 120 for the entire operation is manual. So இங்க வந்து மெஷின் கண்ட்ரோல்ட் இல்ல only the manual கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். Yeah. ஸோ இதான் வந்து டோட்டல் கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல வரலாம். நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இதெல்லாமே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்ம நோட்டேஷன் எழுதுனது எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். ஸோ கேபிட்டல் என் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும்னா இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 1075. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இதுல வந்து ஒர்க்கிங் அதுல வந்து என்பி அதாவது வந்து இப்ப அக்கரன்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. ஒர்க்கிங்ல உள்ளது அக்கரன்ஸ் வந்து எவ்வளவு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது. அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல உள்ளது. சரியா? ஸோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு உள்ளது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 920. சரியா? ஸோ வந்து அன்ப்ரொடக்டிவ் டைம் சேர்ந்ததான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அது வந்து ஆக்சுவல் வந்து அக்கர் ஆகிறது இது மட்டும் தான். அதுதான் வந்து மீனிங் இது. சரியா? அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இங்க வந்து எல்லாத்தையும் சேர்ந்து கொடுத்திருப்பாங்க. மெயினா வந்து டோட்டல் அப்சர்வேஷன்ங்கிறது. பட் இங்க வந்து ஒன்லி த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி மட்டும் சேர்த்து கொடுத்திருப்போம். சரியா? ஸோ ஓவரால் டைம்ங்கிறது T0 நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? T0 ஈக்குவல் டு ஸோ டோட்டல் டைம் ஒர்க்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ். ஸோ ஓவரால் டைம் வேணும்னா எவ்வளவு டைம் வந்து ஒர்க் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். எவ்வளவு டைம் ஒர்க் பண்றதுங்கிற கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. 5 days நம்பர் ஆஃப் அதாவது டேட்டா டியூரேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணது 5 days 8 hours பெர் டே. அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். சரியா? சோ எவ்வளவு ஆபரேஷன் 10 ஆபரேஷன். சோ 5 days 8 hours in a day. சோ நீங்க மினிட்ஸ்ல மாத்துறதுக்கா 60 ஆளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இன்டு நம்பர் ஆஃப் ஆபரேஷன் 10. அவ்வளவுதான். இதான் வந்து T0. சரியா? இதான் இங்க கொடுத்திருப்போம். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு தி டோட்டல் டைம் ஒர்க்டு 5 days 8 hours. சோ நம்பர் ஆஃப் ஆபரேஷன் 10 மினிட்ஸ்ல மாத்துறதுக்கா 60 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. To the number of units produced. So எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம் 6000 நம்பர்ஸ் இங்க கொடுத்திருக்கு. ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டி வாஸ் given as 6000 குவாண்டிட்டி. அதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க 6000. இத அப்படியே சிம்பிளை பண்ணோம்னா உங்களுக்கு ஓவரால் டைம் வந்து இப்ப கிடைக்கும். ஓவரால் டைம் பெர் பீஸ் வந்து இப்ப கிடைச்சிருச்சு. T0 வேல்யூ 4 மினிட் கிடைக்கும். சோ எஃபெக்டிவ் டைம் வேணும் அப்படினா வந்து நம்ம ஃபார்முலா படிச்சிருந்தோம். T equal to T0 into NP divided by N. அவ்வளவுதான். சோ T equal to T0 வேல்யூ தெரியும் 4 into NPN எல்லாமே தெரியும். ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு, சோ டோட்டல் அப்சர்வேஷன் எவ்வளவு ரெண்டையும் சிம்பிளை பண்ணீங்கன்னா you can able to calculate the your TE அதாவது எஃபெக்டிவ் டைம் பெர் பீஸ். சோ இதான் என்ன அர்த்தம்? இப்போ இந்த டைத்துக்கு பேர் தான் அவர் அப்சர்வ் டைம். ஒரு நேரம் நம்ம கால்குலேட் பண்ணது இதுக்கு தான் அப்சர்வ் டைம் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கப்புறம் வந்து ஈஸி தான். நீங்க அப்சர்வ் டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம as usual ரேட்டிங் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you can able to calculate the normal time. சோ ரேட்டிங் ஃபேக்டர் வந்து 120 கொடுத்திருந்தாங்க இல்லையா? எஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் 120 கொடுத்திருக்காங்க. சோ உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க.
சரியா? ஸோ எல்லாமே மேனுவல் கொடுத்ததுனால இங்க மெஷின் வரல. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ற மாதிரி வரும் ஃபார்முலா படி. சரியா? ஸோ இங்க அது கொடுக்காதனால டைரக்டா 1.2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நார்மல் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார்முலா தெரியும். நார்மல் டைம் இன்டு 1 பிளஸ் அலவன்ஸ். அலவன்ஸ் வந்து 0.15 15% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 0.15 1.15 ஆல மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் யுவர் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? இதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலில் உங்களுக்கு சம்மு கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த அப்சர்வ் டைம் கால்குலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான் இது. நம்ம கால்குலேட் எதுவுமே மோஸ்ட்லி எதுவும் தேவைப்படாது. ஈஸியாக வந்து கால்குலேட் பண்றதா தான் இருக்கும். இதுக்கப்புறம் சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அது வேணா we will discuss in the next video. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.